ராஜா சில சித்து விளையாட்டுகள் தெரிந்தவர். அப்போ ராஜாவை திமுகவிலிருந்து அந்நியப்படுத்தணும், சண்டை மூட்டி விடணும். இதெல்லாம் நடக்காது. ஏன்னு என்ன காரணம் கேட்டால், திமுகவுடைய அத்தனை அதிகார மையங்களும் சபரீசரோட குவிந்து கிடக்கு. இதில் ராஜா ரோலே இல்லை. ராஜா 1500 கோடியை கொடுத்துட்டு அதில் பேருந்தில் கடைசி நபராக ஃபுட்போர்டில் போயிட்டு இருக்காரு. இவர் ஒன்றும் கட்சியை கட்டுப்பாடில் வச்சுக்க முடியாது. சபரீசர் தான் கட்சி இருக்குது. சபரீசர் எதை முடிவு செய்ய, சபரீசர் நினைக்கிறீங்கன்னா இவர் எம்பி ஆக முடியாது, நீலகிரி சீட்டே கிடைக்காது. இவர் சொல்கிறத போல் லாக்கு லிப்பு எல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. ஆனால் கனிமொழி ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது, திமுகவில் பெரிய எதிர்காலம் இருக்குது. நீங்கள் ஸ்டாலின் 100 ஆண்டு காலம் வாழட்டும், நம்ம இயற்கையை மீறி யாரும் நம்ம பழி பாவங்களோ சொல்லுவதில்லை. 100 ஆண்டு காலம் ஒரு வாழட்டும். ஸ்டாலினுக்கு பிறகு கனிமொழியா உதயநிதியா அப்படின்னா கட்சிக்காரன் பூரா எங்கே போயிடுவான், கனிமொழி விட்டு போயிடுவான். இதுதான் நடக்கும். ஜே உடைந்த பிறகு கட்சி யார்ட்டு வந்தது, ஜெயலலிதாட்டு வந்தது, எம்ஜிஆர் மரணத்துக்கு பிறகு. அதே போல தான் கண்டிப்பாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கனிமொழியினுடைய கட்டுப்பாட்டில் ஒரு நாள் வரும், வந்தே தீரும். சபரீசன் 5 லட்சம் கோடியோட அமெரிக்கா பறந்துடுவார், உதயநிதி அந்தமான் பறந்துடுவார். கட்சி நடத்துறதுக்கு ஆள் இருக்காது. ஏன்னா இவர்களெல்லாம் கட்சி நடத்துவதற்காக வலிந்து திணிக்கப்பட்டவர்கள். கருணாநிதியுடைய உழைப்பு 94 வயது வரை அந்த சக்கர நாற்காலி நகர்த்தி கொண்டு அந்த உழைப்பு தான் இன்றைக்கி நிற்கிது. இவர்களுடைய உழைப்பெல்லாம் ஒன்றுமே இல்லை. இவர்களுடைய உழைப்பு இப்போ உதயநிதியை பொறுத்த வரைக்கும், ஏண்டா என்ன ஆளை விடுங்கடா, நான் கோடம்பாக்கத்து பக்கம் போகிறேன், கோடம்பாக்கத்து பக்கம் தாண்டா தம்மண்ணா கிம்மண்ணா நயன்தாரா இப்படி அங்கே தாண்டா எனக்கு ஆசை, ஹன்சிகா, என்னை ஏண்டா இங்கே கொண்டு வந்து உயிரை வைக்கிறீங்க. 5 லட்சம் கோடி திமுக அறக்கட்டளையில் இருக்குது. எவ்வளவு? 5 லட்சம் கோடி. இந்த 5 வருஷத்தில் சபரீசனை ஜி ஸ்கொயரில் 5 லட்சம் கோடி வச்சுருக்கார். இதுக்கு மேலேடா காசு வேணும், இந்த காசை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், என்னை விடு. எங்கே? கோடம்பாக்கம். இப்படி தான் உதயநிதியினுடைய விருப்பம் இல்லை. இப்போ ஆனால் இப்போ துணை முதல்வர் இப்போ அடுத்து அவருடைய முதலமைச்சர் அவர் தான், திமுக முதலமைச்சர் தான். ஆனால் வந்து இப்போ நீங்கள் சொல்ல இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த 5 வருஷத்தில் அவர் மிகப்பெரிய அளவில் ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டார், ஒரு துணை முதலமைச்சருங்கிற பொசிஷனுக்கு வந்துட்டார். இந்த 5 வருஷத்துக்குள்ளாகவே பல்வேறு விஷயங்கள் அவர் வந்து ரொம்ப அரசியலில் மிகப்பெரிய அளவில் ஒரு கிரேட் அடைஞ்சிருக்காருல்ல. அப்போ ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு, அரசியலையும் வந்து நிறைய விஷயங்களை படிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கான அடுத்த பொசிஷன் சிஎமுக்கான ஒரு பொசிஷனை இப்போலேருந்து உருவாக்கிட்டு இருக்காருன்னு தான் எடுத்துக்க முடியும். இல்லை, அதாவது அவருடைய குடும்பம், துர்கா அம்மா, சபரீசன், முதலமைச்சர் ஸ்டாலின் 3 பேரும் இவரை நீங்க வலுக்கட்டாயமாக அரசியலில் புகுத்துகிறார்கள்.